guys, welcome to IMO Kitchen. இன்னைக்கு நம்ம பிதுக்கு பருப்புல செய்ய போற ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து பிதுக்கு பருப்பு கிச்சடி. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? இந்த பிதுக்கு பருப்புட இன்னொரு பேர் என்னதுன்னா சில்லி தால். இது வந்து நம்ம தோல் எல்லாம் எடுத்து உரிச்சிட்டு இப்படி வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். லவங்கம், பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையுமே இந்த ஹோல் ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நான் சேர்த்துக்கிறேன், பார்த்துக்கோங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நம்புகிறேன். இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஆயில் சேர்த்துருக்கேன், நல்லெண்ணெய் தான் நம்ம சேர்த்துருக்கோம். அப்புறம் நம்ம அந்த பிரிஞ்சி இலை இருக்கும் இல்லையா, அது சேர்த்துட்டு மற்ற ஸ்பைசஸையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுற போகிறோம். இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து இது கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை தான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுறணும். நீங்கள் வேறு ஏதாச்சும் பருப்பு வகைகள்லாம் வந்து கிச்சடி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எந்த பருப்பில் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு. அதையும் நான் வீடியோ வந்து ட்ரை பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். இப்போ தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி நம்ம எடுத்திருக்கோம், அதையும் சேர்த்துட்டு பச்சை மிளகா ஒரு 3 சேர்த்து இது நல்லா வெந்து வர்றதுக்கு நான் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுற போகிறேன். இதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் அதை நான் வீடியோ எடுக்க ஆன் பண்ணாமல் வீடியோ எடுத்துட்டேன், சாரி. ஸோ அது நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிதுக்கு பருப்பு நம்மளோட முக்கியமான இன்க்ரீடியன்ட், அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு கூடவே இப்போ மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம். மஞ்சள்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம புதினாவை சேர்த்துக்க போகிறோம். இன்னும் நல்லா இந்த புதினாவோட இலைலாம் நல்லா சுருங்கி சூப்பராக அது வெந்து வரும் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க சுடு தண்ணியை வந்து சேர்த்துக்கணும். அளவு வந்து நான் உங்களுக்கு வந்து அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 1.5 கிளாஸ் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா இது கொதி வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரப்போ இப்போ வந்து நம்ம ரைஸை சேர்த்துக்க போகிறோம். இதில் நான் வந்து 2 ஆளாக்கு அரிசி தான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். பாருங்க, அரிசி வந்து நல்லா வெந்து வரும் இல்லையா, அப்போதான் நம்ம வந்து தண்ணி அளவு வந்து நம்மளுக்கு தெரியும். அது மேலே வரைக்கும் நல்லா வருது பாருங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி இருக்கணும். நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே இருந்து ஸ்டீம் வரட்டும். வந்தோடனே நம்ம விசில் போட்டுடலாம். இப்போது இதுக்கு வந்து ஒரு 2 விசில் விட்டால் போதும், சூப்பராக பக்காவாக வெந்து வந்துடும். இது அவ்வளோதான், நல்லா ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ நம்ம விசில் திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாவ், செம்மையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொடுக்கலாம், செம்மையாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கொடுக்குறப்போ பசங்க வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூடவே அப்படியே மேலே நெய்யை தூவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. வெஜிடேரியனாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வந்து ஒரு முறையாச்சும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி பருப்பு வகைகள் வந்து நம்ம ரைஸோட சேர்த்து சாப்பிட்றப்போ நம்ம பாடியில் அப்சார்ப்ஷன் வந்து நல்லா நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபியுமே உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கூடவே வந்து நம்ம பாயில்டு எக் வச்சுருக்கோம். பாயில்டு எக் வந்து எல்லாமே வந்து பெப்பர் போட்டு அப்புறம் புதினா சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த புதினா சட்னி இந்த கிச்சடி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஐயோ அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். நீங்கள் இந்த மாதிரி கிச்சடி செஞ்சுட்டிங்கன்னா ஒரு வாட்டி செஞ்சீங்கனாலே உங்களுக்கு அடிக்கடி செய்ய தோணும் பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.